எந்த இலக்கோடு நீங்க அரசியலுக்கு வந்தீங்க? எந்த உயரத்திற்கு நீங்க இருந்து இந்த மக்களுக்கு சேவையாற்றணும்னு நினைச்சீங்க? அதை எட்டிவிடும் தூரத்தில் இருக்கீங்களா நீங்க? உண்மையா உணர்றீங்களா? உணர்றேன். எப்படி உணர்றேன்னா, ஆரம்ப காலத்துல நான் தேவேந்திர குல சமுதாயத்துக்கு புரட்சி செய்தேன். இல்லைன்னு சொல்லல. அப்போ கொடுமைகள் நடந்த காலத்துல புரட்சி செய்தேன். அந்த நேரத்துல சில பகுதிகள். ஆனா நான் எந்த சமுதாயத்தை எதிர்த்து புரட்சி செய்யல. அது மட்டும் தெளிவா தெரியும். ஆனால் நிறைய பேர் என்ன தப்பாவே பூஸ் பண்ணாங்க. தேவருக்கும் தேவேந்திரருக்கும் இவர்தான் மோடி உருவாக்குறாங்கன்னு சொல்லி. ஏதாவது ஒரு இடத்துல என்னால் பாதிக்கப்பட்டவர்கள் யாராவது ஒருத்தரை சொல்ல முடியுமான்னு பல மீடியால கேட்டிருக்கேன். தேவர்களா இருக்கட்டும், மற்ற கம்யூனிட்டியா இருக்கும், ஜான்பாண்டியால் இந்த மக்களுக்கு இழுக்கு ஏற்பட்டுச்சு, இந்த சமுதாயத்துக்கு இழுக்கு ஏற்பட்டு சொல்ல முடியுமா? ஆனால் டாக்டரால பிரச்சனை ஏற்பட்டு நிறைய கொலைகள் நடந்து இருக்காங்க, நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. தேவர் சமுதாயமே பாதிக்கப்பட்டிருக்கு. ஜான்பாண்டியால் பாதிக்கப்பட்டது கிடையாது, அவரால் இவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவருடைய கான்செப்ட் வேற, என்னுடைய கான்செப்ட். ஆனா நான் நினைத்தது நடந்துருச்சு. எந்தாவது ஒரு நாள் தேவேந்திரர்கள் ஒற்றுமை ஆவாங்க சொல்றாங்க பாருங்க, இப்ப நடக்குது.